நண்பர்களே, நான் சொல்ல போற தகவல் பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம். அந்த தெரியாதவங்களுக்கு இது பயன்படும். இப்ப நம்ம கடையேழு வள்ளல்கள பத்தி பார்க்க போறோம். கடையேழு வள்ளல்களில் நம்ம ஃபர்ஸ்ட் அதியமானை பத்தி பார்க்கலாம். அதியமான் நெடுமான் அஞ்சு என்பவர் தகடூரை ஆட்சி செஞ்சாரு. அந்த தகடூர் தான் இப்ப நம்ம தர்மபுரின்னு அழைக்கிறது தான் அவர் ஆட்சி செஞ்ச தகடூர். அப்ப தகடூர்ல ஆட்சி செய்யும் பொழுது ஒரு நாள் மலைக்காடுகளில் இருந்து அவருக்கு சாகாம வரமுடைய நெல்லிக்கனி ஒண்ணு கிடைக்குது. அந்த நெல்லிக்கனியை உண்டு தான் சாகாம இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படாம சங்ககால புலவரான ஔவையாரோட நெருங்கிய நண்பரா இருந்தாரு. அப்ப ஔவையாருக்கு அந்த நெல்லிக்கனிய பரிசா கொடுக்குறாரு. எல்லாரும் சொல்றாங்க, ஒரு சிலர்லாம் அதியமானுக்கு ஔவையாரை ரொம்ப பிடிச்சிருக்கும், நண்பரால் தான் நெல்லிக்கனியை பரிசா கொடுத்துட்டாருன்னு. அது அப்படி கிடையாது. ஔவையாருக்கு நெல்லிக்கனியை கொடுத்து ஔவையார் சாகாம இருந்தாங்கன்னா ஔவையார் மூலயமா தமிழ் சாகாம இருக்கும் அப்படின்றதுக்காகத்தான், தமிழுக்காக தான் நெல்லிக்கனியை பரிசா கொடுத்தாரு, கொடையா கொடுத்தாரு.